உத்தரப்பிரதேசத்தில் 2017ஆம் ஆண்டு யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக பதவியேற்றது முதல் மாநிலத்தின் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. யோகி ஆதித்யநாத் அரசு பதவியேற்றது முதல் இன்று வரை உத்தரப்பிரதேச காவல்துறை மொத்தம் 17,043 என்கவுண்டர்களை நடத்தியுள்ளது. இதன் மூலம் மாநிலத்தில் சராசரியாக தினமும் 5 என்கவுண்டர்கள் நடத்தப்பட உள்ளன. இந்த அதிரடி நடவடிக்கைகளின் மூலம் ஒட்டுமொத்தமாக 34,253 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 289 பிரபல குற்றவாளிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 11,834 குற்றவாளிகள் காயமடைந்துள்ளனர். குற்றவாளிகளுக்கு எதிராக இந்த துணிச்சலான நடவடிக்கைகளின் போது 18 காவலர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர். மேலும் 1,852 போலீசார் காயமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக மீரட் மண்டலத்தில் 4,813 என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் 8,921 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 3,513 குற்றவாளிகள் காயமடைந்துள்ளனர். தலைமறைவாக இருந்த 97 முக்கிய குற்றவாளிகள் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகளின் போது 2 காவலர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து வாரணாசி மண்டலத்தில் 1,292 என்கவுண்டர்கள் பதிவாகியுள்ளன. இதில் 2,426 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு 29 குற்றவாளிகள் கொல்லப்பட்டுள்ளனர். ஆக்ரா மண்டலத்தில் நடைபெற்ற 2,494 என்கவுண்டர்களில் 5,845 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு 24 குற்றவாளிகள் கொல்லப்பட்டுள்ளனர். தலைநகர் லக்னோ மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்ட 971 என்கவுண்டர்களில் 20 குற்றவாளிகள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தொடர் என்கவுண்டர்கள் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குற்றவாளிகள் மத்தியில் பெரும் அச்சமும் பொதுமக்களிடையே பாதுகாப்பு உணர்வும் ஏற்பட்டுள்ளது.